வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன். சிபிஎல் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினமொரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். கேரள மாநிலத்தில் ஒரு மிக சிறந்த எழுத்தாளராக அறியப்பட்டவர் திரு பஷீர் அவர்கள். அவருடைய எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் பலர். அவருடைய நாவல்கள், கதைகள், கட்டுரைகள் இவற்றினால் கேரள மாநிலமே ஒரு புத்துணர்ச்சி பெற்ற மக்களை சந்தித்தது. அவருடைய எழுத்துக்களால் பலரையும் ஈர்த்து கொண்டவர் அவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இனிய சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் தன்னுடைய புத்தகத்தில் பகிர்ந்து கொண்ட விஷயம் இது. அவர் ஒரு நாள் உணவு அருந்துவதற்காக ஹோட்டலுக்கு செல்றார். ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பில் பே பண்றதுக்காக பாக்கெட்ல கையை விட்டுறாரு. பர்ஸை காணலை. அவருடைய பர்ஸ் காணலை. அவர் யாருன்னு சொல்லிட்டு ஹோட்டல் உரிமையாளருக்கு தெரியாது. அவர் பெரிய எழுத்தாளர், விருதெல்லாம் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் உரிமையாளருக்கு தெரியல. அதனால ஹோட்டல் உரிமையாளர் கொஞ்சம் கடுமையா பேசுறார். சாப்பிட தெரியுது, பணம் கொடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கிறார். இதை வெளியே இருந்து ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இவர் திட்டு வாங்குறத. அவனுக்கு அதுக்கு தாங்க முடியல, நேராக ஓடி வரான். ஓடி வந்து என்ன பண்றான், அந்த டேபிள் மேல அவன் பையில இருக்க அவன் பேக்ல இருந்த ஒரு மூட்டையை பிரிச்சு எல்லாத்தையும் கொட்டுறான். என்னன்னு பார்த்தா அதுல ஏகப்பட்ட பர்ஸ் இருக்கு. மலையாள ஸ்டைலில், சாரே இதில் எங்களுடைய பர்ஸ் எதுன்னு நீங்கள் எடுத்துங்க சாரே அப்படின்றான். அவர் பார்க்குறார், அவருடைய பர்ஸும் அதில் இருக்குது. பஷீர் அவர்களுடைய பர்ஸும் அதில் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதில் என்னுடைய பர்ஸ் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இல்லை சாரே, நீங்கள் நல்லா பாருங்கள், இதில் உங்கள் பர்ஸ் இருக்குது பாருங்க அப்படின்றாரு. இல்லைப்பா, இதில் என்னுடைய பர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக போயிடுறார். அவர் ஹோட்டல் உரிமையாளருக்கு நான் உங்களுக்கு பணம் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ அந்த பர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டவன் அவன் ஒரு ஜேப்பிடி திருடன், பர்ஸ் திருடுறவர். அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார், அவருடைய பர்ஸ் இங்க இருக்கிறது தெரிஞ்சு கூட அவர் இந்த பர்ஸை எடுக்காம போயிட்டாரு, எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு. அப்ப வெளியே போய் கொஞ்சம் தூரம் போயிட்டு பஷீர் அவர்கள்ட்ட சொல்றாரு, உங்க பர்ஸ் தான் அங்க இருந்துச்சு, நீங்க அந்த பர்ஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாருக்கும் முன்னாடி உன்னை திருடனாக்க விரும்பலப்பா, நீ திருடன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல விரும்பல நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். இவனுக்கு மனசுல தச்சிருச்சு. என்ன பண்றான், இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனுடைய பர்ஸ் நான் திருடிட்டேன், என்ன திருடனாக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ நான் என்ன பண்ணணும், இனிமே திருடவே கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு பெரிய உறுதியை எடுத்துக்கொண்டு மாற்றம் பெறுகிறான். ஒரு உண்மை நிகழ்வு. நம்முடைய செயல்பாடுகள் அடுத்தவர்களை குற்றப்படுத்துவதை விட அவர்களை மனம் மாற்றுவதில் இருந்தால் எவ்வளவு நல்லதா இருக்கும் இல்லையா? ஒரு தவறு செய்கிறவர்களை தவறு செய்கிறீர்கள் என்று சுட்டிக்காட்டி பலர் முன்னிலையில் அவமானப்படுத்துவதை விட அல்லது அவர்களை குற்றவாளிகளாக குற்றப்படுத்துவதை விட அதிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்கு ஒரு உளவியல் ரீதியான உதவியை செய்தால் எப்படி இருக்கும்ல? அந்த சேப்படி திருடன், பர்சு திருடன் மனம் மாறி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டதாக கூறப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் திரு பஷீர் அவர்களைப் போல கொஞ்சம் ஞானத்தோடு நடந்து கொள்ள முயற்சி செய்வோம், விவேகத்தோடு நடந்து கொள்ள முயற்சி செய்வோம். நம்முடைய சுற்றத்தில், நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு எதிராக செய்யப்படுகின்ற அல்லது நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்ற நிறைய விஷயங்களை நாம் எப்படி அணுகுகிறோம்? இதே நேர்மறையான சிந்தனையோடு அணுகும் பொழுது அந்த பிரச்சனையும் முடிவுக்கு வரும், அந்த பிரச்சனைக்கு உரியவர்களும் மாறுவார்கள், மாற்றம் கிடைக்கும். இந்த மாற்றத்தை நோக்கிய பயணத்திற்கு இந்த கருத்து நமக்கு உதவட்டும். வாழ்க மகிழ்வுடன். கொய்யாவில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்து கிடைக்கிறது. அதில் சி விட்டமின் அதிகமாக இருக்கிறதுனால சளி, இந்த தொற்றுக்கள் இவையெல்லாம் அணுகாமல் கொய்யாப்பழம் நம்ம பாதுகாக்கும். பொதுவாக ஒரு பெரிய மூட நம்பிக்கை இருக்கிறது, கொய்யாப்பழம் சாப்பிட்டா சளி கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கொய்யாப்பழம் சாப்பிட்டா சளிலாம் கட்டாது. கொய்யாப்பழம் சாப்பிடும்போது உள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சளி எல்லாத்தையும் வெளியே அனுப்பும். சாப்பிடும்போது அது கலைச்சி விடுறதுனால சளி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை நம்மகிட்ட இருக்கு. அது உண்மை இல்லை. சளியையும் தொற்றுக்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து கொய்யா. உண்டு பயன்பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.